வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது சிறு பாலதேவன். நான் கந்தசாமி. இங்கே பாருங்கள், நம்ம டெட்டுக்காக இப்பொழுது நம்ம ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய வேலைகள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கவிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வரக்கூடிய கவின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த புலவர்கள் கவிஞர்களுடைய அந்த சிறப்பு பெயர்களில் வருது இல்லைங்களா. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிறப்பு பெயர்கள், இயற்பெயர்கள், அதே மாதிரி அவங்களுடைய நடத்தின இதழ்கள், அவர்களுடைய நூல்கள், இது எல்லாமே தனி லிஸ்ட்டுகளாக நீங்கள் ஒரு வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணுற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான ஷார்ட்கட் வீடியோஸும் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் மறுபடியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான போர்ஷன். இது என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா, கவி என்ன கவி வா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இது என்ன அப்படின்னா, முதற் பாவலர், பாவலரேறு, அதே கவிஞரேறு, கவி ஞாயிறு, இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். நமக்கு என்ன எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து கவிஞரேறு யார், அதே மாதிரி கவி ஞாயிறு யார், பாவலரேறு யார், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்ம உச்சரிப்புகள் இருக்கும். பட் நமக்கு எக்ஸாமில் குழப்பறது இந்த மாதிரி வார்த்தைகள் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான சில விஷயங்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட், நிறைய வீடியோக்கள் இனி நம்ம டெட்டு நோக்கிய பயணம் இனி நிறையவே வீடியோக்களோட தொடங்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரியா? ரைட், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள். முதற் பாவலர் வள்ளுவர். இவரை பற்றி சிறப்புகளாக நம்ம சொல்லணும்னா, தெய்வ புலவர், பொயில் புலவர், தலை நிறைய சொல்லலாம் இருக்குது. ஸோ அவரை பற்றி நான் இப்போ பேச வரல. நம்ம அடுத்த ஒரு ஆளாக போயிடலாம். எது நம்ம அதிகபட்சம் கேள்விப்படாத ஆனால் எக்ஸாம் கிடைக்கிற கேட்கக்கூடிய ஏரியா என்னென்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாவலரேறு பெருஞ்சித்தினார். பா இது ஒன்றும் மனசு வச்சுப்பாங்க. அதே ஏன்னா ரேருன்னு இவங்க ரெண்டு பேர் உருவாங்க. யார் யார்? பாவலரேறு பெருஞ்சித்தினார், பா பே இப்படி வச்சுக்கோங்க. கவிஞரேறு வாணிதாசன் அப்படின்னா வா வி, புரியுங்களா? ஸோ இந்த இடத்துல பா வராது. இந்த ரேருவில் பா வராது. அதாவது இந்த ரேருவில் பா வராது, இந்த ரேருவில் பா வரும். சரிங்களா? ஸோ இதை ஒரு ஷார்ட்டாக மெயில் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாவலருடைய பெருஞ்சித்தினாருடைய அவருடைய பாவலர் பெருஞ்சித்தினுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா துரை மாணிக்கம். துரை மாணிக்கம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக நம்ம சொல்லணும். துரை மாணிக்கம், இது மைண்டில் வச்சுக்கோங்க. துரை ராசு அப்படின்னு ஒருத்தருப்பார், முடியரசன். துரை ராசு இது பேர் இதே மாதிரி வரும். துரை ராசு இது வந்து பார்த்திங்கன்னா முடியரசனை குறிக்கும். முடியரசன் இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா, ராசு அரசனுக்கு முடிசூட்டுகளாக நடத்துவாங்க. ஸோ அரசன் முடி. இந்த துரை மாணிக்கம் பெருஞ்சித்தனார், இந்த துரை ராசு முடியரசன் அப்படின்னு இதை நம்ம ஒரு பக்கம், இதை நம்ம வயசு அந்த பக்கம் தனியாக போயிடலாம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். கவிஞரேறு வா. இந்த வாணிதாசன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்புகள் நிறைய இருக்குது. என்னென்னா, அவருக்கு இருக்கிற மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வானே தான் வரும். என்ன வான்னு வரும் பார்த்திங்கன்னா, இவருக்கு கவிஞரேறுங்கிற ஒரு சிறப்பு பேர் மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு சிறப்பு பேர் இருக்குது, பாவலர் மணி. வா வந்துச்சா? பாவலர் மணி என அழைக்கப்படுபவரும் இவர் தான். ஸோ இந்த இடத்துல வா வரும். கவிஞரேறு வாணிதாசனா. அதே மாதிரி இன்னொன்று இவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா, தமிழகத்தின் வேட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவரும் இவர் தாங்க. வேட்ஸ்வர்த்து இது பாருங்கள், இந்த இதுலேயும் வான்னு வரும். புரியுங்களா? ஆக இங்கே வா அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஆனால் இவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா எத்திராசலு, அரங்கசாமி என்கிற எத்திராசலு, இல்லை எத்திராசலு என்கிற அரங்கசாமி எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் வா வரல. இது ஒன்றும் மெயில் வச்சுக்கோங்க. கவிஞரேறு வா, பாவலர்மணி வேட்ஸ்வர்த் வா. சரிங்களா? ரைட், இப்போ இங்கே அடுத்து இவர்கிட்ட இன்னும் நம்ம பார்க்குறோம். இங்கே இவரை மாதிரியே வரக்கூடிய இன்னொருத்தர் கவி ஞாயிறு. இங்கே கவினா இந்த கவி ஞாயிறு. அப்போ கவி திங்கள், கவி செவ்வாயெல்லாம் வராதா சார்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இருங்க. கவி ஞாயிறு தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன். இந்த தாராவை தூக்கி அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா ராதா. புரியுங்களா? ஸோ ராதா கிருஷ்ணன் அப்படின்றது இவருடைய இயற்பெயர். சரிங்களா? இது ஒரு ஸ்பெஷலாக வச்சுக்கோங்க. கவிஞரேறு தாராபாரதி, இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா, பாரத மன்றை நாற்றங்கால் அப்படின்ற அந்த பாடல் வந்து தாராபாரதியுடைய கவிதைகள் தொகுப்பில் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம புக்கில் வரக்கூடிய முக்கியமான கண்டென்ட். சரி, டிஃப்ரெண்ட் என்னென்ன ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ரைட், இப்போது இவருக்கு இந்த வாணிதாசனை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இன்னொரு வாவும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அதாவது பிரெஞ்சு அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இவருக்கு செவாலியர் அப்படின்ற பட்டம், செவாலியர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருக்கோம். சரிங்களா? செவாலியர் சிவாஜி கணேசனுக்கும் கொடுத்துருக்கோம், இவருக்கு வாணிதாசன் கொடுத்துருக்கோம். இதுலேயும் பாருங்கள் வா வருது, இங்கே வா வருது, பாவலர் மணியில் வா வருது, கவிஞரேறில் வா வருது. ஆக வாணிதாசனுக்கு வா. ஓகேவா? ரைட், அடுத்து போயிடலாம். கவிமணி தேசிக விநாயகனார். இவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவருடைய பிறந்த ஊர் வந்து தேரூரில் பிறந்தார். தேசிக தேரூர். ஏன் சார் இதை மட்டும் அழுத்தி சொல்கிறேன், மற்றவங்களுக்குள்ள ஊர் சொல்லலையே. எக்ஸாமில் டெட் எக்ஸாமில் போனவங்க அதை கேட்டிருந்தாங்க.
சரிங்களா? அதனால் அது ஸ்பெஷலாக சொல்கிறேன். ஆக்சுவலி இவர் என்ன அப்படின்னா 36 வருஷம் ஆசிரியராக பணிபுரிஞ்சார். நமக்கு இப்போ போஸ்டிங் போட்டால் கூட நாம் எத்தனை வருஷம், ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 30 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? ஆனால் இவர் 36 வருஷம் ஆசிரியர் வேலை பார்த்தார். இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னால் உமர் கய்யாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலை வந்து இவர் எழுதியிருப்பார், கவிமணி தேசிக விநாயகனார். சரி, அதை நம்ம இன்னொரு ஒற்றுமையில் நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இங்கே இதில் என்ன, கவிமணி தேசிக விநாயகனார், அப்போ சந்த கவிமணி, இது ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி வரும். புரியுங்களா? சந்த கவிமணி தமிழழகனார், சந்த கவிமணியான அழைக்கப்படும் தமிழழகன். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். சரி, இப்போ இதில் என்ன ஒரு ஒற்றுமை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கவிமணி. இங்கேயும் கவிமணி, இங்கேயும் கவிமணி. ஓகேவா? ஸோ சந்த கவிமணி, வெறும் கவிமணி தேசிக விநாயகனார், சந்த கவிமணி தமிழ் அழகனார். தமிழுக்கு அழகானவர் இவர் தான் போல். சண்முகம், பல முகங்கள் கொண்டு இருப்பார் போல், அதனால தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கும் போல். ரைட், இப்போ அடுத்த ஒரு ஒற்றுமையை பார்த்துடலாம். கவி அரசு. கவின்னு வரக்கூடியதில் கவி அரசு. இதில் வந்து பாருங்கள் கண்ணதாசன், இவருடைய இயற்பெயர் முத்தையா, அது நல்லா தெரியும். இவருடைய ஸ்பெஷல் என்ன, திரைப்பட பாடலாசிரியர் தெரியும். இவருக்கு என்ன இதில் ஒரு முக்கியமான நியூஸ் பாருங்களேன், 1949 கலங்காதிரு மனமே அப்படிங்கிற முதல் பாடல். கலங்காதிரு மனமேன்னு சொல்லிட்டு அந்த பாடலை எழுத ஆரம்பிச்சிருப்பாருங்க, திரைப்பட பாடலாசிரியர் வந்திருப்பார். அதனால் அவருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு ஸ்பெஷல், சேரமான காதலி அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். சரி, முதல் அரசவை கவிஞர் இல்லை, இவர் முதல் அரசவை கவிஞர் நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்லுவாங்க, இவர் ஒரு அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார் அப்படின்றத மட்டும் நம்ம மைண்ட் வச்சுக்கலாம். ரைட், இப்போ அடுத்து போயிடலாம். உவமை கவிஞர் சுரதா. ஏன் இங்கேயும் கவி வருது, இங்கேயும் கவி வருது, நம்ம டைட்டிலே கவிதா இல்லைங்களா? சரி, இப்போ இந்த கவிகளில் இன்னும் அடுத்து சுரதா அவர்களை பார்க்கலாம். இவருக்கு என்ன ஸ்பெஷல், உவமை கவிஞர். உவமைனா என்ன சார்? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண விழாவுக்கு போயிட்டு திருமண தம்பதிகளை வாழ்த்துறாரு. என்னென்ன, அதாவது இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை. புரியுங்களா? இவர் டைரெக்டாக நல்லா இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளும் முடிச்சு வருவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுவோன்னா உவமைகள் சில கொண்டு வர்றார். அவர் சொல்ல வர கருத்தை உவமைகளோடு சொல்கிறதுனால அவருக்கு உவமை கவிஞர் பேர். அது ஒரு பக்கம் கிட்ட இவருக்கு என்ன ஸ்பெஷல்னால் இரட்டை கிளவி போல் ஒன்றாக இருங்கள். இப்போ பாருங்கள், அடுக்கு தொடருக்கும் உவமை தொடருக்கும் வித்தியாசம் இருக்குது. கடை வென சிரித்தார், கடை. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அடுக்கு தொடர் கொண்டு போயிடுவோம், கடை வென சிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய வார்த்தைகள் இரட்டை கிளவிக்கு, பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம சொல்லலாம். மலை வேணா அப்படின்னு சொல்கிறோம், மலை கூட்டல் மலை. இதை பிரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மலை அப்படிங்கிறதுக்கு தனியாக பொருள் கிடைக்காது, மலை அப்படிங்கிறதுக்கு பொருள் வேறு, இது மலை வேணா. இந்த மாதிரி என்னென்னா ஒரு சில வார்த்தைகள் பொருள் தராத வார்த்தைகள் இரட்டை கிளவின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி பிரித்தால் பொருள் தராதது இரட்டை கிளவி. அந்த மாதிரி நீங்கள் தம்பதிகள் வாழாதீங்க, ஒன்றா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவருக்கு என்ன அப்படின்னா உவமை பாடுவதில் சிறப்பு. ரைட், இங்கே இந்த உவமை கவிஞர் சுரதா. அப்போ மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருக்கு என்ன சார் ஸ்பெஷல்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அது இவர் திரைப்பட பாடலாசிரியர் தான் இருந்திருப்பார். அது உழைப்பாளிகளுடைய உயர்வை பற்றி ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பார். இவர் மக்கள் கவிஞர் சொல்கிறது வந்து உழைப்பாளிகளோட உயர்வு, தமிழில் வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்கள், இந்த மாதிரிலாம் நிறைய பாடியிருப்பார். இதெல்லாம் அவருடைய ஸ்பெஷல். ஓகேங்களா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதுக்கு என்ன, உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ரைட், அடுத்து போயிடலாம். சரி, இதே கவியில் கவிராயர், பகுத்தறிவு கவிராயர். மக்கள் கவிஞர் ஓகே, பகுத்தறிவு கவிராயர். இந்த கவி என்ன சொல்கிறாங்கன்னா நாராயண கவி, உடுமலை நாராயண கவி. இவரும் திரைப்பட பாடலாசிரியர் தான். பகுத்தறிவு கருத்துக்கள் தன்னுடைய பாடல்கள் மூலமாக நிறைய சொல்லியிருப்பார். ஓகேவா? அதனால் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்குது, பகுத்தறிவு கவிராயர். அப்போ மகாகவி, தன கவிகள் இருக்கும்போது மிகப்பெரிய கவியாக ஒருத்தர் இருக்கணும்ல, அவர் தான் நம்ம பாரதியார். இவருக்கு வந்து நிறைய பாட்டுக்குரு புலவனாகிய பாரதிக்கு ஏகப்பட்ட சிறப்பு பேர்கள் இருக்குது. அதாவது வள்ளுவரையும் பாரதியாரும் நம்ம ஸ்பெஷலாக தனியாக வச்சு கவனிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவர்கிட்ட சுற்றி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அடிக்கடி எக்ஸாமில் வருவாங்க. இவங்களை பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதனால் இந்த இடத்துல அவங்களுக்கு கொண்டு வந்து அதிகமாக எக்ஸ்பிளைன் தேவையில்லை. சரிங்களா? ரைட்டு, இத்தனை கவிகள் சொல்கிறோமே, அந்த கவிக்கு சக்கரவர்த்தியாருங்க கம்பர். ஓகேங்களா? இவர்கிட்ட என்னென்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுதறியும் கவி பாடும். இந்த மாதிரி இவர்கிட்ட ஏகப்பட்ட ஸ்பெஷல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஆக கவின்னு வரக்கூடியவர்கள் இவர்கள் தான், இந்த 12 பேர்கள் தான். ஸோ இது வந்து டிஃப்ரெண்டேட் தெரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு இவங்க கிட்டேருந்து ஒரு கேள்வி இருக்குது, இவங்க வந்து நம்மளை குழப்பிடக்கூடாது. சரிங்களா? முதற் பாவலர் வள்ளுவர், பாவலரேறு பெருஞ்சித்தனார். அப்போ பாவலரேறு பெருஞ்சித்தனார்னா கவிஞரேறு வாணிதாசன், கவிஞரேறு வாணிதாசன்னா கவி ஞாயிறு தாராபாரதி. சரிங்களா? அப்போ இங்கே கவி வந்தாச்சு. அடுத்த கவிமணி தேசிக விநாயகனார்னா சந்த கவிமணி தமிழழகனார். அப்போ இங்கே ஒரு கவி அரசு கண்ணதாசன் அப்படின்னா
உவமை கவிஞர். இப்போ இவங்களோட ஒரு செட்டை நம்ம வச்சிடலாம் கவி கவின்னு. இந்த பக்கம் பாருங்கள், உவமை கவிஞர் சுரதானா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞரும்போது பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இத்தனை கவிகள் இருக்கும்போது மகாகவி பாரதியாரையும் விட்டுறக்கூடாது, கவிக்கே சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தியும் நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, இந்த பிறனையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க, குழப்பம் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்து இன்னும் சில ஸ்பெஷல் வீடியோக்கள் நம்ம டெட்டு முடிகிற வரைக்கும் உங்களை சும்மா விட போகிறதில்ல. எப்படி ஆனாலும் எத்தனை கொஷின்ஸ் அவங்க டஃப்பாக கேட்குற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் எங்கெங்கெல்லாம் நம்ம தவறுகள் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக சுட்டி காட்டிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் வீடியோக்கள் நீங்கள் நிறைய வரும். நன்றி ஸ்டூடெண்ட்.